புதுச்சேரியில் திருநங்கையர் நள்ளிரவு நடத்திய நூதன விழாவில் ஆட்டம் பாட்டத்துடன் ஏராளமான திருநங்கையர் பங்கேற்றனர். இந்து மற்றும் கிறிஸ்தவ மதங்களில் பெண்கள் பூ பெய்வதை விழாவாக கொண்டாடுவது வழக்கம். இதேபோல் திருநங்கையர் சமூகத்தில் பூ பெய்வதை பாலூட்டும் விழா என நூதன விழா தற்போது கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு ஆண் முழு திருநங்கையாக மாறும் சம்பவத்தை பாலூட்டு விழாவாக இவர்கள் நடத்துகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு விழா புதுச்சேரியில் இதுவரை எவ்வித ஆடம்பரமும் இன்றி குறுகிய வட்டத்திற்குள் மட்டுமே நடத்தப்பட்டு வந்தது. முதன்முறையாக நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பாலூட்டு விழாவை வெகு விமர்சையாக புதுச்சேரியில் திருநங்கையர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். டயானா, அக்ஷயா ஆகிய இருவருக்காக நடத்தப்பட்ட இவ்விழாவிற்கு வரவேற்பு பேனர், மேளதாளம், வரவேற்பு குழு, ஆடல் பாடல் என களை கட்டியது திருமண மண்டபம். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த திருநங்கையர் குழு தலைவிகள் பலரும் விழாவில் பங்கேற்று நடனமாடிய திருநங்கையருக்கு பணம் மற்றும் புடவைகளை பரிசாக வீசினார்கள். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சிக்கன் பிரியாணியுடன் நள்ளிரவு சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டது.